வெல்கம் டு மை சேனல் சக்கரசாதமும் வடகரியும். இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளியில் தர்ஷன் அவங்க பண்ண கோங்குரா ப்ரான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோங்குரா அப்படின்றது நம்ம ஊரில் வைக்கிற புளிச்சக்கீரை தான். தெலுங்கில் கோங்குரான்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி அரைக்கட்டு அளவுக்கு புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வாணலில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம கழுவி வச்சுருக்க அந்த புளிச்சக்கீரை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம கீரை வதக்கணும்ல, அதே வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 2 குண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம புளிச்சக்கீரையே கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால் 1/2 தக்காளி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு எறா எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி அதுக்கு மேலே இருக்க அந்த கருப்பு கலர் நரம்பை எடுத்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த எறாவை இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துடலாம். எறாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. எறா டோட்டலாகவே குக்காக 5 நிமிஷம் தான் எடுத்துக்கோ. ஸோ லைட்டாக இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோடு வதக்கிட்டு ஒரு மூடி போட்டுட்டு 3 நிமிஷம் குக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம எறாவை குக் பண்ணும்போது தண்ணியே சேர்க்கலை. இருந்தாலும் எறா குக் ஆகும்போதே தண்ணி விடும். அதுவே இந்த கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம வரைச்சி வச்சுருக்க அந்த புளிச்சக்கீரையிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிங்கனாலே இது ரெடி ஆகிடும். இப்போ கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான கோங்குரா ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் வர ரெசிபிஸ் எல்லாமே நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் சக்கரசாதமும் வடகரியும்.